தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எந்த வாய்ப்பை கிடைச்சாலும் அதை பயன்படுத்துறது ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருக்கிறாங்க. பயன்படுத்தட்டும். அது வந்து ஜனநாயகம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. ஆனா இந்த பர்ட்டிகுலர் இஷ்யூல எல்லாரும் என்ன சொல்லணும்? இது வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம். சமூகத்திற்கு நேர்ந்திருக்கிற அவமானம் ஒரு மிகப்பெரிய இழுக்கு. அடுத்து தமிழக மண்ணில் இது போன்ற ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிற அந்த கருத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு நிக்கணும். அதற்கு பதிலாக இந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு தமிழக அரசை தனிமைப்படுத்துவது திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்றதுங்கிறது வந்து என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, உங்களுக்கு நிச்சயமா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நீதி வேண்டும்ங்கிற கவலை இல்லையா? அக்கறை இல்லையா? அதை விட உங்களுக்கு அரசியல் தான் மேலோங்கி வருகிறதா என்ற கேள்வி தான் எழுப்ப வேண்டியிருக்கு. இப்ப பாஜக இவ்வளவு பேசுறாங்கல்ல. பாஜக ஆளுகிற மாநிலங்களுடைய பட்டியல் பக்கம் பக்கமா வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? இப்ப வந்து அவங்கதான் வந்து பேட்டி பச்சாவோ அப்படியெல்லாம் பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு எதிரான மிக மோசமான வன்கொடுமைகள், சாதிய கொடுமைகள் என்பதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தாத இப்ப கர்நாடகால முன்னாள் முதல்வருடைய மகன் என்ன நீங்க கிட்டத்தட்ட பொள்ளாச்சி மாதிரி தானே அங்க நடந்தது. அங்க பாஜக ஆளுங்கட்சியா இருக்கும்போது நடந்தது. இங்க அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது நடந்தது. இதெல்லாம் வந்து நீங்க ட்ராக் ரெக்கார்டா வச்சுக்கிட்டு என்ன பேசுறது உங்களுக்கு என்ன தார்மீக அருகதை என்பது இருக்கிறது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். மக்கள் ரொம்ப புத்திசாலி.